வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேசிய முன்னணியில் உறுப்பு கட்சியாக மீண்டும் இணைவதற்கான கோரிக்கையை மை-பிபிபி கட்சி முன்வைத்துள்ளது. அக்கட்சியின் கோரிக்கை தேசிய முன்னணியின் உச்சமன்ற கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ ஜஹீத் ஹமீதி உறுதி கூறியுள்ளார். உச்சமன்ற குழு அக்கட்சி எதிர்கொண்ட பிரச்சினை, தற்போதைய நிலைமை ஆகியவற்றை புரிந்து கொண்டு உரிய முடிவை எடுக்கும். மை-பிபிபி கட்சியின் 71வது பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து துணை பிரதமருமான டத்துஸ்ரீ ஜஹீத் ஹமீதி இதனை தெரிவித்தார். பிரிட்டனின் 3வது சார்ல்ஸ் மன்னர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மலேசியாவுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவை நான் பெரிதாக நினைக்கின்றேன். மிக சிறப்பு வாய்ந்த இவ்வாண்டின் தேசிய தினத்தன்று நமது தொடர்புகள் வலுவடைந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. காலத்தை வெல்லும் கொள்கைகளும் லட்சியங்களும் நம்மை இணைப்பதை அது நினைவூட்டுகிறது என்று மன்னர் சார்ல்ஸ் தெரிவித்தார். ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று நடந்த துயர சம்பவத்திற்கு பின்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை தலைநகரின் பிரபல ஜலான் மஸ்ஜித் இந்தியா வட்டாரத்திற்கு பொதுமக்கள் வரத் தொடங்கியுள்ளனர். இங்குள்ள வர்த்தக மையங்கள் முன்பு போல் சகஜமாக செயல்பட தொடங்கியுள்ளன. 8 மீட்டர் ஆழ குழியில் விழுந்த இந்திய பெண்ணை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையினால் அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்தது. பசிர் குடாங் லோரோங் செனி மாசாய் ஒரு முக்கிய சுற்றுலா மையமாக மேம்படுவதற்கு ஜொகூர் அரசாங்கம் அதனை மேம்படுத்த வேண்டும் என்று கம்போங் பாரு மாசாய் நகர தலைவர் டாக்டர் சுவா சிங் ஹவ் கூறியுள்ளார். லோரோங் செனி மாசாய் பரபரப்பான நகரமான மாசாய் நகரில் உள்ள ஒரு மறைக்கப்பட்ட ரத்தனம். அதன் துடிப்பான சுவரோவியங்கள், கலை அம்சங்கள், கலாச்சார நிகழ்வுகள் உள்நாட்டு வெளிநாட்டு பார்வையாளர்களை கவரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ஜொகூர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை ரூபாய் 38 உயர்ந்து ரூபாய் 1855 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதம் வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ரூபாய் 7.5 அதிகரித்தது. இந்த மாதம் ரூபாய் 38 உயர்ந்துள்ள நிலையில் உணவு விடுதி, அடுமனை, தேநீர் கடை உள்ளிட்ட தொழில் சார்ந்தவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாவோஸ் நாட்டின் போக்கியோ மாகாணத்தில் உள்ள தங்க முக்கோண சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இணைய மோசடி மையங்களில் சிக்கித் தவித்த 47 இந்தியர்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். டேட்டிங் செயலிகளில் பெண்களை போல் சேட் செய்து ஆண்களை மயக்கியும் அவர்களை நம்ப வைத்தும் கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் முதலீடு செய்ய சொல்கின்றனர். இதுபோல் இந்தியாவில் ஆண்கள் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று இந்திய தூதரகம் கூறியுள்ளது. இந்தோனேசியாவிற்கு செல்ல உள்ள போப் பிரான்சிஸ் நாளை மறுநாள் செப்டம்பர் 3ஆம் தேதி ஜகார்த்தாவில் உள்ள பள்ளிவாசலுக்கு செல்ல வருகின்றார். அந்த பள்ளிவாசலில் ஒரு சிறப்பம்சம் உள்ளது. பள்ளிவாசலில் இருந்து செல்லும் ஒரு சுரங்கப்பாதை கேத்தலிக் தேவாலயத்திற்கு இட்டுச் செல்லும். பிரபல இஸ்டிக்லால் பள்ளிவாசலையும் அவர் லேடி ஆஃப் த அசம்ஷன் தேவாலயத்தையும் அது இணைக்கின்றது. சமயங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். வங்கதேசத்தில் போராட்டத்தின் போது ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ளன. கொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போன்ற மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் டாஸ்மேனியா மாநிலத்தில் கனமழை, பலத்த காற்று காரணமாக இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் மின்சாரமின்றி தவித்தார்கள். இந்த நிலையில் டாஸ்மேனியாவில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் ஏற்பட்டால் டாஸ்மேனிய மக்கள் பல நாள்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று அவசர நிலை பிரிவு அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா திரைப்பட ட்ரெய்லர் வெளியாகி கவனம் பெற்றதால் சூர்யா சிவா கூட்டணியில் உருவான கங்குவாவுக்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். இதற்கிடையே நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான வேட்டையன் படமும் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கங்குவா திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதை உறுதி செய்யும் விதமாக மெய்யழகன் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சூர்யா, ரஜினி சாரின் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வருகின்றது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கின்றார். சூப்பர் ஸ்டார் வருவதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார்.
2024ஆம் ஆண்டுக்கான கொரியா பொது பூப்பந்து போட்டியில் நாட்டின் தேசிய கலப்பு இரட்டையர்களான சென் தங்ஜி தோ ஈவே இணை சீனா நாட்டின் கலப்பு இரட்டையர்களை இறுதியாட்டத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. வெற்றியாளரை நிர்ணயிக்க 3 செட் வரை விளையாட்டு சென்றது. அதில் தேசிய கலப்பு இரட்டையர் 17-21, 21-13, 21-13 என்ற செட் கணக்கில் வாகை சூடினர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.